கார்த்திக் சிதம்பரம் திமுக வெளியே வர வேண்டும் என்பதையும் வற்புறுத்துகிறார். அது அவருடைய ட்விட்டர் பக்கத்திலிருந்து பார்க்கலாம், அவருடைய கருத்துக்கள் மூலமாக பார்க்கலாம். காரணம் என்ன என்று கேட்டால் அருண், சாணக்கிய நேயர்களுக்கு அதிகமாக தெரியும், டெல்லியில் குறைந்தது 8 அல்லது 9 பல பிரபலமான ஆங்கில தொலைக்காட்சிகள் இருக்கின்றன. நாய்டா என்ற பக்கத்தில் இருந்து மயூர்வியார் பக்கத்தில் அது டெலிகாஸ்ட் பண்றாங்க. அங்கு குறைந்தது 400 அல்லது 500 பத்திரிகையாளர்கள் வேலை செய்யறாங்க. அதுல ஒரு ரிசர்ச் டீம் இருக்கு, 8 ரிசர்ச் டீம். அந்த ரிசர்ச் டீம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு தான் போக்கஸ் இனிமேல், வெஸ்ட் பெங்கால் தான் போக்கஸ் இனிமேல், அதற்காக எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால், திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய அலை ஆன்டி இன்கம்பன்சியை தான் காண்பிக்கிறது. விஜய்க்கு அதிகமான ஓட்டு பர்சன்டேஜ் வரக்கூடிய சான்சஸ் இருப்பதாகவும் காண்பிக்கிறது அந்த ஒரு சர்வேஸ். அதுல இருந்து வச்சு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியும் அதில் மயங்குகிறது. திமுகவிற்கு எதிர்ப்பால இருக்கிறது என்றால் ஏன் அதனுடன் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். விஜய்க்கு ஒரு கரிஸ்மா இருக்கு, விஜய்க்கு ஒரு ஓட்டு வங்கி வந்துரும்ன்ற அணுகு இருக்கு. சில தடைகள் கரூரில் போடப்பட்டாலும் இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது கரூருடைய அந்த சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட அஜய் ரஸ்தோகி கரூரில் இருக்கிறார். ஒரு தமிழ் பத்திரிகை அதை பத்தி பேசுறது கிடையாது, ஒரு தமிழ் ஊடகம் அதை பத்தி பேசுறது கிடையாது வேண்டுமென்றே. ஆனால் இன்று தமிழக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அபிடவிட் போட்டிருக்காங்க 10 பாயிண்டோட. ஆதவ் அர்ஜுனா சொல்றதுனால சிபிஐ கூடாது, ஏன்னா அவர் பேர் எஃப்ஐஆர்ல இருக்குங்கிறது ஒண்ணு. இந்த ஜெகதீசன் கமிஷன் ஆஃப் என்கொயரியை நீங்க பர்மனன்ட் பண்ணணும்னுட்டு இந்த அஜய் ரஸ்தோகி கமிட்டி நீக்கணும் என்று அது தமிழக அரசாங்கம் பத்திருக்கு. அதை டிஸ்மிஸ் பண்ணுவாங்களா எடுத்துப்பாங்களான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு அவர் இருக்காருங்க, அஜய் ரஸ்தோகி ஆபீசர். அவர் கூறுவது என்ன என்று கேட்டால், செந்தில் பாலாஜியை நாங்கள் கூப்பிட்டு அழைத்து சம்மன் பண்ணி விசாரிப்போம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வச்சு கான்ட்ரடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் விஷயத்துல கண்டிப்பாக நீதி அரசர் அஜய் ரஸ்தோகி ஏதாவது ஒரு எனப்பெசகா ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாருன்னு வச்சுங்க, அது விஜய்க்கு நல்ல இம்பெட்டஸ் கொடுக்கும், நல்ல பூஸ்டர் கொடுக்கும்.